ஹாப்பி மார்னிங். இன்றைக்கி மணி 7:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி கொஞ்சம் குளிராக தான் இருக்குது இங்கே கிளைமேட்டு. பரவாயில்ல. 7:30 மணிக்கு இப்படி இருக்குது, 10 மணிக்கு எப்படி இருக்குதுன்னு தெரியல. இன்றைக்கி இப்போது மாதிரி முதல்ல என்னோடய கஷாயம் எடுத்துக்க போகிறேன். இது மிளகா செடி. சும்மா அந்த விதையை போட்டிருந்தேன், அதில் அப்படியே வந்திருக்கு. இது கஷாயத்துக்கு என்ன எப்படி போடுறீங்க, அதை கொஞ்சம் தனியாக சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க 2 பேர். அவங்களுக்காக இது இப்போ தான் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். தண்ணி கொதிக்கணும், கொதிச்ச அப்புறம் தான் நம்ம போடணும். என்னென்னு பாருங்கள். நல்சீரகம் 1 ஸ்பூன், பெரிய ஸ்பூன், அதில் 1 ஸ்பூன் நல்சீரகம், ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம், பாதி எலுமிச்சம்பழம், பட்டை, பிரியாணிக்கெலாம் போடுவோம்ல அதில் 2 பட்டை, 1/2 ஸ்பூன் தனியா விதை, மல்லி. இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ இதில் அப்படியே நேரடியாக போட்டுற வேண்டியதான். அப்படி கலர் மாறுது பாருங்க. இதை அப்படியே சின்ன தீயில் வச்சிடணும், பெருசாக வைக்கக்கூடாது. பார்த்தீங்களா, இந்த மாதிரி இதில் வைக்கணும். இது வச்சு ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும். அப்போ தான் அதில் உள்ள சாறு இறங்கும். டிசான் போட்டு வடிகட்டி இதில் வச்சுக்கிட்டேன். நான் மதியானத்துக்கும் காலைக்கும் நைட்டுக்கு இப்போது மதியானத்துக்கு 3 வேளைக்கு எடுத்துருக்கேன். ரெடி பண்ணிட்டேன். இதை சாயந்தரத்துக்கு யூஸ் பண்ணிக்கணும். இருந்தால் நைட்டு குடிப்பேன். என்னோடய தண்ணி ஃபுல்லாக ஒரு பாட்டில் ரெடி பண்ணிக்கிட்டேன். முதல் தூர். இப்போ மணி 8:45. என்னுடைய பிளாக் காஃபி. இதில் ஒரு கரண்டி சிகப்பு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இப்போ மணி 10 10 மணிக்கு நான் 2 சர்க்கரை வடிக்கிழங்கு, நம்ம ஊரில் சொல்லுவாங்கள்ல, அது பொட்டேட்டோஸ், அது 2 பீஸ் எடுத்துக்கிறேன். அவிச்சு தண்ணியில் இட்லி அவிக்கிற மாதிரி அவிச்சு எடுத்துக்கிறேன். இப்போ மணி 1:10. என்னுடைய லஞ்ச் எடுத்துக்க போகிறேன். 2 தோசை, பெத்ரா பொரியல், கோழி குழம்பு, 3 துண்டு பீஸ் எடுத்துருக்கேன். இதுதான் என்னோடய லஞ்ச் இன்னைக்கு. மணி இப்போ 6 ஆக போகுது. என்னோடய டீ அது குடிச்சிட்டு நான் 6 மணிக்கு வாக்கிங் கிளம்பிடுவேன். நைட்டு என்னுடைய டின்னர் 2 சப்பாத்தி, கொஞ்சோண்டு குழம்பு. இதோட சொட்டண்ணி குடிச்சிட்டு படுத்துருவேன். இதுதான் இன்றைக்கி என்னுடைய டே முடிஞ்சிருச்சு. நாளைக்கு 5ஆவது நாள் சந்திப்போம். பாய்.